நான் எம்எஸ் வின்சென்ட். இன்றைய தேதி 2 அக்டோபர் 2014. இன்றைய திருக்குறள் சிந்தனை. திருவள்ளுவர் பணத்தின் குணத்தை பற்றி என்ன சொல்கின்றார்? பணத்திற்கென்ற ஒரு குணம் உண்டு. திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தில் அதை கூறுகின்றார். அதே அதிகாரத்தில் தான் மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் கூறுகின்றார். நிலையாமை நெருநல் உலன் ஒருவன் இன்று இல்லை என்ற பெருமை உடைத்து உலகு. நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்ற பெருமையை உடையது உலகு. இதுதான் மனிதனுடைய நிலையாமை. இதை போன்றுதான் பணத்திற்கும் நிலையாமை. எப்பொழுது ஒருவரிடத்திலே பெருஞ்செல்வம் வருகின்றதோ அது திடீர் என்று போய்விடும். அதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு கூறுகின்றார். இந்த கூத்தாட்டு அரங்கத்திலே மக்கள் கூடும் பொழுது கொஞ்சம் சிறிது ஒருவராக கூடுவார்கள். நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒருங்கே அனைவரும் எழுந்து போய்விடுவார்கள். பணம் கூட சிறிதாக சேரும். ஒரே நேரத்தில் ஒரு பெரும் செலவு வந்து எல்லா பணமும் போய்விடும். அந்த திருக்குறளை பாருங்கள். 332. கூத்தாட்டு அவை குழாந்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதே விழிந்தற்று. அவையிலே கூடுகின்ற மக்களைப் போல சிறிதாக கூடி அவர்கள் ஒருங்கே எழுந்து போய்விடுவதைப் போல அந்த பணமும் குருவி சேர்ப்பதைப் போல சேர்த்த பணம் ஒரு பெரும் செலவு வந்து போய்விடும். அதுதான் பணத்தினுடைய குணம் என்று சொல்லுகின்றார். நாம் பலரை பார்த்திருக்கின்றோம். பெரிய செல்வந்தர்கள் இருந்தார்கள், பணம் சேர்த்தார்கள். தியாகராஜ பாகவதர் இருந்தார், NS கிருஷ்ணன் இருந்தார், சந்திரபாபு இருந்தார், K.A. தங்கவேல் இருந்தார், K.A. ராமசாமி இருந்தார். அவர்கள் சேர்க்காத பணம் இல்லை. ஆனால் என்ன ஆனது? இறுதி நாட்களில் அவர்கள் ஏழைகளாக சேர்த்தார்கள். பணம் போய்விட்டது. பணம் வரும், அது திடீர் என்று போய்விடும். அதுதான் திருவள்ளுவருடைய கருத்து. இப்பொழுது எனக்கு தெரிந்த ஒரு டைலர் ஒருவர் இருந்தார். அவர் என்ன செய்தார்? தன்னுடைய 40வது வயதில் அவருக்கு ஒரு பயம் வந்தது. காரணம், அவருக்கு மனைவி இருந்தார்கள், குழந்தைகள் இல்லை, தனக்கு பென்ஷன் இல்லை, ஓய்வு ஊதியம் இல்லை, தினம் சம்பாதிக்கின்றவர். தனக்கு ஏதாயிலும் ஏற்பட்டால் தன்னுடைய மனைவியை யார் கவனிப்பார்கள் என்ற எண்ணத்தில் அவர் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தார். 1975ஆம் ஆண்டே 1 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தார். பெரிய தொகை அது. அப்பொழுது 3 மாதத்திற்கு ஒரு முறை 1000 ரூபாய் கட்ட வேண்டும். கட்டி கொண்டு வந்தார். மகிழ்ச்சியுடன் இருந்தார். எனக்கு ஏதாயிலும் ஏற்பட்டால் என்னுடைய மனைவிக்கு LIC பணம் வரும் என்று மகிழ்ச்சியுடன் இருந்தார். தன்னுடைய 65வது வயதிலே அந்த 1 லட்சம் 3 லட்சமாக வந்தது. அந்த இன்சென்டிவ் போனஸ் எல்லாம் சேர்ந்து அந்த காசோலை எடுத்துக்கொண்டு வந்து எல்லோரிடத்திலும் காட்டி பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். 3 லட்சம் வந்திருக்கின்றது என்று. 10வது நாள் நெஞ்சு வலி என்று மருத்துவமனைக்கு போனார். மருத்துவர்கள் கண்டுபிடித்தார்கள், இருதயத்தில் 3 அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்பு 3, பைபாஸ் சரியாய் செய்ய வேண்டும். இப்படி அப்படி என்று 1 மாதம் வைத்திருந்து அவரை குணப்படுத்தி அனுப்பினார்கள். ஆனால் அந்த 3 லட்சமும் போய்விட்டது. பாருங்கள், குருவி சேர்ப்பதை போல சேர்த்த பணம் ஒரு பெரிய செலவு வந்து அத்தனையும் போய்விட்டது. இதுதான் பணத்தினுடைய குணம். எத்தனை பேர் லாட்டரி, ஒரு காலத்தில் லாட்டரி என்பது கொடி கட்டி பறந்தது. எல்லோருமே லாட்டரி சீட்டு வாங்குவார்கள். அந்த லாட்டரியில் 1 லட்சம் சம்பாதித்தவர் வந்தது உண்டு, 10 லட்சம், 50 லட்சம், 1 கோடி கூட சிலருக்கு லாட்டரியில வந்தது. 2-3 ஆண்டுகளில் அவர்கள் எல்லோரும் ஏழைகளாகிவிட்டார்கள். லாட்டரி பணம் வந்து நிரந்தரமாக பணக்காரர்களாக இருந்தவர்கள் எனக்கு தெரிந்து யாரும் இல்லை. அமெரிக்க நாட்டில் அதற்கு ஒரு ஆராய்ச்சி கூட செய்தார்கள். லாட்டரியில் வருகின்ற பணம், திடீர் என்று வருகின்ற பணம், அது ஏறக்குறைய எல்லா மக்களிடையே இருந்து அது திடீர் என்று போய்விடுகின்றது. அதுதான் ஆராய்ச்சியின் முடிவு. அப்படி என்றால் பணத்தினுடைய குணம் என்ன? வரும். பெருஞ்செல்வம் திடீர் என்று வந்தால் அது திடீர் என்று போய்விடும். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? திருவள்ளுவர் அதற்கு ஒரு அருமையான காரணமாக ஒரு வழி சொல்லுகின்றார். 333. அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குபா ஆங்கே செயல்.
அர்க்கா இயல்புடையது. அர்க்கா இங்கு அல்கா என்பது தான் அர்க்கா என்று வருகின்றது, திரிந்து வருகின்றது. நிலையாமையை குணத்தை உடைய பணம், அதனுடைய குணம் அது வந்தால் நிலையான நல்ல காரியங்களை செய்வீர்களாக. நல்ல காரியத்தை பணத்தை பயன்படுத்துங்கள் அவர் கூறுவதுதான். இம்ரான்கான் பாகிஸ்தான் நாட்டிலே கிரிக்கெட் வீரர், பந்து வீச்சுவதிலும் கெட்டிக்காரர், பந்தை மட்டையை கொண்டு பந்தை அடிப்பதிலும் கெட்டிக்காரர், ஏராளமாக பணம் சம்பாதித்தார். அவருடைய தாயார் புற்றுநோயிலே அவதிப்பட்டு இறந்து போனார். உடனே அவர் என்ன செய்தார்? தன்னுடைய பணத்தை எல்லாம் ஒன்றாக திரட்டி தன்னுடைய தாயாரின் நினைவாக லாகூரில் புற்றுநோய் மருத்துவமனை ஒன்று வைத்திருக்கின்றார். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றார். ஆம், பணம் இருந்தது, அந்த பணத்தை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துகின்றார். எம்ஜிஆர் எவ்வளவோ பணம் சம்பாதித்தார். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ மாணவர்கள் அவருடைய வீட்டின் அருகிலே போய் நின்று கல்விக்கு உதவி கேட்டவர்களுக்கெல்லாம் பணத்தை வாரி வாரி தந்தார். எல்டிடி விடுதலை புலிகள் எம்ஜிஆரிடம் போய் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார்கள். என்ன வேண்டும் என்று கேட்டார். எங்களுக்கு 2 கப்பல் வேண்டும். அப்பொழுது அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். மத்திய அரசாங்கத்திற்கு தெரியாமல் ஒரு முதலமைச்சர் 2 கப்பல்களை வாங்கி தந்தார். இது சரித்திரம், சரித்திரம். இது மத்திய அரசாங்கமே அளந்து விட்டது. 2 கப்பல்கள் எல்டிடிக்கு எம்ஜிஆர் வாங்கி தந்தார். இப்படி அவர் சாகும்போது என்ன எழுதி வைத்தார்? நான் இறந்து விட்டால் இதோ நான் இருக்கின்ற இந்த ராமாவரம் வீடு காது கேளாதவர்கள், வாய் பேசாதவர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடமாக மாறி அங்கு அவர்களுக்கு பயிற்சி தர வேண்டும். என்னுடைய பணத்தை வங்கியிலே ஈடு செய்து வங்கியிலே வைத்து அதில் இருந்து வருகின்ற வட்டியை கொண்டு இந்த பள்ளியை நடத்த வேண்டும் என்று அவர் எழுதி வைத்து போனார், உயிர் எழுதினார். இன்று கூட சூர்யா என்ற ஒரு நடிகர் சிவகுமாரனுடைய மகன், நல்ல குடும்பம், நடிப்பே எல்லோருமே நடிக்கின்றார்கள், பணம் வருகின்றது. என்ன செய்கின்றார்கள்? அகரம் என்ற ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து ஏழை எளிய மாணவர்களுக்கு அவர்கள் ஆண்டுதோறும் உதவி செய்து வருகின்றார்கள். இதை எல்லா நடிகர்களும் செய்யாமே எவ்வளவு பேருக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே திருவள்ளுவர் என்ன சொல்கின்றார்? திடீரென்று பணம் வந்தால் அதை நல்ல காரியங்களுக்கு செலவிடுங்கள், இல்லை என்றால் எப்படியும் அந்த பணம் உங்களை விட்டு போய்விடும் என்பதை கூறுகின்றார் என கூறி முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.